வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ கோயமுத்தூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நம்ம இருக்கோம். கோயமுத்தூரில் இருந்து இயங்கக்கூடிய ஒரே ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா இந்த ட்ரெயின் தான். இது தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, ஆனால் அது தமிழ்நாட்டை விட்டு கடந்து போயிடும். தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஓடக்கூடிய கோயமுத்தூர் மயிலாடுதுறை ரயிலில் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்டேஷனும் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ மணி 6 ஆகுது. 7:15 மணிக்கு நம்ம ட்ரெயின் கிளம்பும். நம்ம ட்ரெயினுக்கான அந்த வரலாறு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இன்றைக்கி இந்த பயணம் பண்ணோம், ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பயணத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது என்ன காரணம், அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போது கோயமுத்தூர் ஜங்ஷனுக்குள்ளே போய் நம்ம ட்ரெயின் ஏறுவோம் வாங்க. காலையில் 6:30 மணிக்கு கோயமுத்தூர் ஜங்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். கோயமுத்தூர் ஜங்ஷனுக்கு பல முகங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. அதிகப்படியான ரயில்கள் இயங்கக்கூடிய இரவு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது காலை நேரமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியும். அதிகப்படியான வடமாநில தொழிலாளர்களும் இங்கேருந்து புறப்பட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதையும் பார்க்க முடியும். நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு விசாரித்தாச்சு. அந்த டேபிளையும் பார்த்தாச்சு. 2வது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்போது 2வது பிளாட்ஃபார்ம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கோயமுத்தூர் ஜங்ஷனில் எக்ஸ்கலேட்டர் வசதியும் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம 2வது பிளாட்ஃபார்ம் போயிடலாம். ரெகுலராகவே நம்ம ட்ரெயின் 2வது பிளாட்ஃபார்மில் தான் நிற்கும். அந்த வகையில் இன்றைக்கும் 2வது பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிது. 2வது பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம ட்ரெயினில் நம்ம ஏறி ட்ராவல் பண்ணலாம். நம்ம இந்த கோயமுத்தூர் ஜங்ஷனில் முன்பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அந்த ஏசி கோச்சஸ் மட்டும்தான் இருக்குது. வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுங்கப்பா, பின்னாடி இருந்து விசில் அடிச்சிட்டாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் ஏசி கோச்சஸும் இருக்கிறது, நார்மலாக சேர்கார் வகையிலான கோச்சஸும் இருக்கிறது. ஒரே ஒரு டிராபேக் என்னென்னா, இதில் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ட்ரெயின் நம்பர் 12084 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தவிர, செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் கிடையாது, மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய ட்ரெயின். கோயமுத்தூரில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். அது என்ன ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்? சதாப்தி எக்ஸ்பிரஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் இருக்கக்கூடிய ட்ரெயின். D5 நமக்கான சீட் அப்படிங்கிறது இருந்தது. அதனால் ஏறி இதில் நம்ம உட்கார வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. பேகை வச்சுட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ரஃபி சாகர் எக்ஸ்பிரஸ். அது என்ன ரஃபி சாகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா, நார்த் இந்தியாவில் ஓடக்கூடிய ரஃபி நதியையும் மேற்கு கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய அரபிக்கடலையும் இணைக்கக்கூடிய கடற்கரையை சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சில ரஃபி சாகர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஓடுகிறது. அந்த வகையில் எர்ணாகுளமும் அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான். பரோனி எர்ணாகுளம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ரஃபி சாகர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்துட்டுருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்பும். 7:15 மணிக்கு நம்மளுடைய ரயில் அப்படிங்கிறது கிளம்பும் அப்படிங்கிறது ஷெட்யூல் பிரகாரம் தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் அப்படியே 2வது பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் பேர் காரணம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய ரயில்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பெட்டிகள் மட்டும்தான் இருக்கும். அதில் உணவும் கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். வேகமாகவும் போகக்கூடிய ட்ரெயினாக இருக்கும். ஆனால் அதே வசதிகளை நிச்சயமாக ஏசியை தவிர மற்ற எல்லா வசதிகளையும் பயன்படுத்தி குறிப்பாக வேகமாக செல்லக்கூடிய ரயிலாக இருக்க வேண்டும், சாதாரண மக்களும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்கள் தான் ஜன்சதாப்தி வகையிலான ரயில்கள். பல்வேறு பகுதிகளிலையும் இந்த ஜன்சதாப்தி வகையிலான ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவு 2 முக்கியமான ரயில்கள் இயங்குகிறது. ஒன்று சென்னையிலிருந்து புறப்படுது, ஆனால் கிளம்பின உடனேயே அதை ஆந்திராவை கிராஸ் பண்ணி விஜயவாடா வரைக்கும் செல்லக்கூடிய விஜயவாடா ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது 2வது ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு இப்போ புதிய LHP வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக அதிகப்படியான பயணிகளும் பயணிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு ஸ்மூத்தான ஜேர்னி அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்கும். சரியாக 7:15 மணிக்கு கோயமுத்தூரில் இருந்து நம்ம ட்ரெயினானது கிளம்பிடுச்சுங்க. முன்னாடி கோயமுத்தூர்லேருந்து கிளம்பின நம்ம ட்ரெயின் டைரெக்டாக திருப்பூரில் தான் நிற்கும். இப்போது அடுத்த நிறுத்தமாக இருக்கக்கூடிய இருவூர்லையும் நின்று செல்லும். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு பயணிகள் ரயில். நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரயிலானது சொர்ணூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். கேரளாவை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது நிச்சயமாக கோயமுத்தூர் ஜங்ஷன் மட்டும்தான். இப்போ இருகூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். என்னென்னா, அதிகப்படியான ரயில்கள் நிற்கிறதுல 1-2 ரயில்கள் மட்டும்தான் நிற்கிது, பேசஞ்சர் ட்ரெயின் நிற்கிது. ஆனாலும் அது ஏன் முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த இருகூரிலிருந்து ரூட்டு 2 பிரியும். ஒன்று கோயமுத்தூர் ஜங்ஷன் வழியாக போத்தனூர் வந்து பாலக்காடு போகக்கூடிய அந்த ரூட்டு, இன்னொன்று கோயமுத்தூர் ஜங்ஷன் வராமையே பாலக்காடு வழியாக செல்லக்கூடிய அந்த ரூட்.
அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. இரட்டை வழிப்பாதையாக மாற்றப்படும் இருவூர் போத்தனூர் ரயில் பாதை அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. நம்ம கூட அதுக்காக வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். சரி, நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சம்பவத்தினால தான் இந்த பயணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தேன். அந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்லணும்ல. அதற்கு முன்னாடி கோயம்புத்தூர் நார்த் அப்படிங்கிற ரயில் நிலையத்தை நம்ம ட்ரெயின் ரொம்பவும் வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ரயில் நிலையத்தில் நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது நான் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அறையில் தங்கியிருக்கும்போது மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3:45 வரைக்கும் அந்த செல்லை பார்த்துட்டு இருந்தேன்னு வைங்களேன். ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது செல்லை காணோம் அப்படின்னா அதை நான் சைலண்டில் போட்டிருந்தேன். எப்படியும் அலாரம் அடிக்கும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதற்கடுத்து அது சுவிட்ச் ஆஃபும் ஆகிட்டு அதற்கு அடுத்து எனக்கு ஆப்போசிட்டில் தூங்கிட்டு இருந்தவருக்கும் செல்லு காணோம் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருந்தது. யாரோ ஒருத்தர் வெளியால் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. அதற்கடுத்து அதை தேடும் முயற்சி அப்படிங்கிறது நமக்கு இருந்தது. ஆனால் இதில் என்னோடய செல் அப்படிங்கிறது ஆனாலும் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நம்ம கால் பண்ணும்போது எடுக்கலை, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணும்போது அதுக்கான ரிப்ளை வந்துச்சு, அப்புறம் அதுக்கடுத்து அதுவும் இல்லாமல் போச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஏடிஎம்மை வச்சு எல்லா காசையும் நான் எடுத்துட்டேன். அப்படி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நம்ம வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. ஆனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 கேஸ் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகுது. செல்ஃபோன் திருட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 50 கேஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி அசால்ட்டாக இருக்கலாம், நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரி, செல்ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, அதுக்கடுத்து நம்ம வீடியோ போடணும், இதுக்கடுத்து ஒரு வாரத்துக்கு நம்ம வீடியோவை எடிட் பண்ணி வேறு வச்சுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு 80 வீடியோ வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இப்போது டைரெக்டாக இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறது வீடியோ எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் ரயில்வே நியூஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரயில்வே நியூஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவை வச்சு நம்ம வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. காலை நேர பயணம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நம்மக்கிட்ட இல்லை. இன்றைக்கி தான் புதுசாக பிறந்த மனுஷன் மாதிரி ஒரு செல்லை வாங்கி புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்கிட்ட வீடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதாவது ஒரு பயணம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வீடியோ கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். வருகிற 21ஆம் தேதி ரம்ஜான் இருக்கு இல்லையா, அந்த ரம்ஜான் அன்னைக்கு தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய உழவன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு 22ஆம் தேதி சீரடி சாய்பாபாவை தரிசிப்பதற்காக வாரந்தோறும் புதன்கிழமை செல்லக்கூடிய ரயில், அந்த ரயிலில் ரேக் ஷேரிங்கை பயன்படுத்தி நாகர்சோல் வரைக்கும் ஒரு ட்ரெயினை இயக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திங்கட்கிழமை காலையில் 11:55 மணிக்கு நாகர்சோல் போகும். அங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக சீரடி சாய்பாபாவை தரிசிச்சுட்டு புதன்கிழமை நள்ளிரவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 12:55 மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த மைசூர் எக்ஸ்பிரஸில் வந்து அதுக்கப்புறம் பல பிளான் அப்படிங்கிறத வச்சுருந்தேன். ஆனால் சூழ்நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சு. இந்த மொபைல் திருட்டு போனதுனால நான் பிளான் பண்ணி வச்சுருந்த எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய இழப்புகளை எனக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நான் விரும்பியவர்கள் என்னை விட்டு பிரிந்ததும் இந்த ஆண்டு தான். எல்லாமே என்னை விட்டு பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி அப்படிங்கிறது வந்தது. இப்போ சனி பெயர்ச்சி அப்படின்னு கூட வந்துச்சுன்னு வைங்களேன், அதில் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்ம ரிஷப ராசிக்கு ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் நல்லாயிருக்கும்னு நினச்சா செல்ஃபோன் காணாமல் போச்சு. வேறு வழி இல்லை அப்படின்ட்டு செல்ஃபோனை வாங்கி நம்ம யூபிஐ இருக்கு இல்லையா, அந்த கூகுள் பேயில் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை முடக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அந்த செல்ஃபோனை திருடின நபர் அதை யூஸ் பண்ணியிருந்தார். இன்ன வரைக்கும் அது ஆனில் தான் இருந்ததுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நான் இமெயிலை வச்சு அதை ரெக்கவரி பண்ணக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன். எப்படியோ சேனலை காப்பாற்றிட்டேன். மொத்தம் 4 இமெயில் ஐடி வச்சுருந்தேன். அதில் 2 இமெயில் ஐடியை என்னால் காப்பாற்ற முடியல. காரணம் என்ன அப்படின்னா அதற்கான பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தெரியல. இப்போயுமே ஒரு இமெயில் ஐடியை வச்சு தான் நான் இதை ரெக்கவர் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுடைய முதல் நிறுத்தத்தை நோக்கி வந்துட்டோங்க. இந்த முதல் நிறுத்தம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து 17வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இருகூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நம்ம ட்ரெயின் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து நிற்க போகுது. இந்த இருகூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்திற்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 17வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக 7:34
7:15 மணிக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பக்கூடிய நம்ம ரயிலானது 7:34க்கு வரணும். இன்றைக்கி ஒரு 9 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கு. 7:44க்கு வந்திருக்கிறது. அதை தாண்டி நம்ம இப்போ வந்து சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். திருப்பூர் ஜங்ஷனில் இது போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையம் தான். திருப்பூருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. இது 2வது நிலையமாக பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் இருந்து கிளம்புற நம்ம ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் முன்னாடி இந்த ஒரு ரயில் நிலையத்தில் இருவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. ஆனால் இப்போது இருவரில் நின்றுட்டு வரதுனால இது 2வது ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. இந்த திருப்பூர் ரயில் நிலையத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக 7:53க்கு வந்துட்டு 7:55க்கு கிளம்பணும். ஆனால் என்றைக்குமே சரியான நேரத்தில் வந்ததில்லை. போய் சேரக்கூடிய இடத்திற்கு மட்டும்தான் சரியான நேரத்தில் நம்முடைய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திருப்பூர் ரயில் நிலையம் வந்த உடனே நம்ம பார்க்கும்போது அதிகப்படியான பயணிகள் நிச்சயமாக இதை பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறவங்களை விட திருப்பூரில் வேலை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. நிச்சயமாக டெல்டாவை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலாக பார்க்கப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும். இப்போது கோயம்புத்தூரில் இருந்து டெல்டாவின் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கு ரயில்கள் இருக்கிறது. நிச்சயமாக இருக்குது. செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே நள்ளிரவு புறப்பட்டு தஞ்சாவூர் வழியாக மன்னார்குடிக்கு செல்கிறது. அதே மாதிரி எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் தஞ்சாவூர் வரைக்கும் போகுது. தஞ்சாவூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன். அந்த தஞ்சாவூர்லேருந்து இந்த ரயில்களானது மன்னார்குடிக்கு நீடாமங்கலம் போயிடும். அதே மாதிரி காரைக்காலுக்கு நாகப்பட்டினம் வழியாக திருவாரூர் போய்விடும். ஆனால் மயிலாடுதுறைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மன்னார்குடிக்கு ட்ரெயின் இருக்குது, மயிலாடுதுறைக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஈரோடு ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்குங்க. இப்போது சேலம் கோட்டம் அப்படிங்கிறது முக்கியமான கோட்டமாக பார்க்கப்படுது. ஆனால் சேலத்தில் தலைமையிடமாக இருக்கக்கூடிய சேலத்தில் பிட்லைன் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஈரோட்டில் மட்டும்தான் பிட்லைன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. ஆக ஈரோட்டில் மட்டும்தான் பராமரிப்பு அப்படிங்கிறது செய்ய முடியும். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது பிட்லைன் தான். சில பயணிகள் ரயில் கூட அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போது ஈரோட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி வித்தியாசமான காட்சிகளை எல்லாம் நம்ம நிச்சயமாக பார்க்க முடியுங்க. இப்போ ஈரோடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன். இங்கேருந்து ரூட் அப்படிங்கிறது பல்வேறாக பிரியும். ஈரோட்டில் இருந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரயிலானது கரூர் வழியாக செல்லும். அதே மாதிரி கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு ரூட் அப்படிங்கிறது திருப்பூர் வழியாக செல்லும். அது மட்டும் இல்லாமல் சேலம் செல்லக்கூடிய அந்த பாதையும் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஈரோடு ஜங்ஷன் அப்படிங்கிறது 3 முக்கியமான சந்திப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால தான் அது ஈரோடு ஜங்ஷன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்போ ஈரோட்டிலேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. கிளம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரூர் நோக்கி நம்ம போயிட போகிறோம். காவிரியால் வளம் பெறக்கூடிய பகுதிகளில் ஒன்று ஈரோடு ஈவேரா பெரியார் அவர்களால் புகழ் பெறக்கூடிய ஒரு பகுதியாகவும் நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸினுடைய வரலாறை பற்றி நம்ம நிச்சயமாக பார்த்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது, அதில் பேர் என்ன, அதில் என்னென்ன பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். இப்போது நான் 2 நாளைக்கு முன்னாடி தாங்க, 2 நாளைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். கிட்டத்தட்ட 1190 சீட் அப்படிங்கிறது இருந்தது. இந்த ட்ரெயினில் பொறுத்தளவு நீங்கள் மற்ற நாட்களை விட இந்த சனி ஞாயிறில் புக் பண்ணால், வெள்ளி சனி ஞாயிறில் புக் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். மற்ற நாட்களில் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது கரூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஜங்ஷனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்தினுடைய பெயர் மூர்த்திபாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஈரோடுக்கு வந்தோம் இல்லையா, வழக்கமாக ஈரோடு அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருந்து சரியாக 100வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஜங்ஷன். இந்த ஜங்ஷனுக்கு வழக்கமாக 8:35க்கு வந்துட்டு 8:40 மணிக்கு நம்முடைய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலானது புறப்படணும். ஆனால் இன்றைக்கி வந்தது கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிடங்கள் தாமதமாகத்தான் வந்திருக்கிறது. 8:51க்கு வந்துட்டு 8:56 மணிக்கு தான் ஈரோடில் இருந்து புறப்பட்டு இப்போது நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோங்க. இதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடியது நிச்சயமாக கரூர் தான். கரூரும் வந்துட்டோன்னு வைங்களேன். இந்த கரூர் பகுதியை பொறுத்தளவு அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில் நிலையம் தான். இங்கே ஏற்கனவே ஒரு ட்ரெயின் வேறு நிற்குது.
ஆக்சுவலாக இது திருச்சி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. நம்ம ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினானது போக முடியும். காலை நேரத்தில் ஈரோட்டிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கரூர் ஜங்ஷனை கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸுக்காக வழிவிட்டு நிற்பதை நம்மால் பார்க்க முடியுது. இந்த கரூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன். இப்போது ஈரோடு ஜங்ஷன் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 பாதைகள் மட்டும் பிரியக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. கரூர்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. ஆனால் இந்த கரூர் ஜங்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கரூரில் இருந்து நாமக்கல் போகக்கூடிய ஒரு ரூட்டு, அதே மாதிரி திண்டுக்கல் போகக்கூடிய ஒரு ரூட்டு, திருச்சி போகக்கூடிய ஒரு ரூட்டு, அதே மாதிரி ஈரோடு போகக்கூடிய ஒரு ரூட் அப்படின்னு மொத்தம் 4 பாதைகளாக பிரியக்கூடிய மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கக்கூடிய இந்த கரூர் ஜங்ஷனில் இருந்து இப்போ நம்ம புறப்பட்டு போயிட்டுருக்கோம். இந்த கரூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருந்து 165வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன். இந்த ஜங்ஷனுக்கு வழக்கமாக ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து சேரக்கூடிய நேரம் 9:33 வந்துட்டு 9:35 வரும். இது இடைப்பட்ட நிலையம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக லேட்டாக தான் வரும். இன்றைக்கி ஒரு 11ன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 12 நிமிடங்கள் தாமதமாக தான் வந்திருக்கிறது. 9:45 வந்துட்டு 9:47 தான் நம்ம ட்ரெயினானது இங்கேருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. கரூருக்கு அடுத்து நமக்கு எந்த ஒரு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறதுமே நிச்சயமாக கிடையாது. நமக்கு இருக்கக்கூடியது அடுத்த ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளியில் தான். திருச்சிராப்பள்ளியில் நமக்கு நிச்சயமாக லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிங்கிறதுனால ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 11 மணிக்கு தான், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம அங்கே போய் சேரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய பெட்டிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜின், நம்ம கிளம்பும்போது இருக்கக்கூடிய இன்ஜினுக்கு அடுத்து D1 அப்படிங்கிறது ஆரம்பிக்குங்க. இந்த D1 அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் நீங்கள் படுத்துட்டு போகிற மாதிரியான பெர்த் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. செகண்ட் சிட்டிங் மட்டும்தான். D1லேருந்து ஆரம்பித்து D18 வரைக்கும் 18 பெட்டிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏசி வகையிலான பெட்டிகளுமே இருக்கிறது. அதுவும் கூட C1 C2 அப்படின்னு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் DL1 அப்படின்னு ஒரு பெட்டி இருக்கிறது. அது ரிசர்வேஷனும் இருக்கும். அதே மாதிரி லக்கேஜுக்கான பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. மொத்தமாக 21 பெட்டிகள், இன்ஜினை சேர்த்து 22 பெட்டிகளோடு இயங்கக்கூடிய இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டு அங்கேருந்து லோகோ ரிவர்சல் எடுத்துகிட்டு தான் அதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை வரைக்கும் செல்லும். மயிலாடுதுறைக்கு சென்று சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தினமுமே 1:45 மணிக்கு போகும். ஆனால் ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம ட்ரெயினானது கொஞ்சம் வேகமாகவே போயிடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானதுங்க. அதில் நம்ம நிச்சயமாக சேர்த்து வச்சது அப்படின்னா அந்த வீடியோஸ் தான். இந்த வீடியோஸை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை திருடிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே, இவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அதை ஆஃப் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க. நிச்சயமாக அதை ஆன்லேயும் வச்சுக்கிட்டு நம்ம UPI பின்னையும் தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னும் எனக்கு நினச்சாலே ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு சின்ன ரயில் நிலையத்தில் நிறுத்தம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அதனால் இந்த ரயிலானது கடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க. ஏன்னா ஒரு ரூமில் நம்ம தங்கியிருக்கோம், யார் என்ன பண்ணுவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெளியாட்களும் வந்து சொல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு திருட்டு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் வருத்தத்திற்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போது நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அப்படிங்கிறது கரூரை போலவே, கரூரில் கூட இப்போது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஈரோடு வரைக்கும் இரட்டை ரயில் பாதைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஈரோட்டிலேருந்து கரூர் திருச்சி வரைக்குமே இருக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது சிங்கிள் லைன் பாதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருச்சிராப்பள்ளியிலிருந்து மீண்டும் இரட்டை பாதை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து பிரியக்கூடிய அந்த ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய பாதை, அதே மாதிரி அரியலூர் வழியாக சென்னை செல்லக்கூடிய பாதை, தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய பாதை, இந்த 3 பாதைகள் மட்டுமல்லாமல் திண்டுக்கல் நோக்கி செல்லக்கூடிய பாதை 4வது பாதையாகவும், அதே மாதிரி புதுக்கோட்டை காரைக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய 5வது பாதையாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 பாதைகள் ஒரு ஜங்ஷனிலிருந்து பிரியக்கூடிய இடமாக இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. நம்முடைய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வந்துட்டாலும் இங்கே ஒரு 20 நிமிஷங்கள் வரைக்கும் நிற்குங்க. வழக்கமாக இந்த ட்ரெயினானது 11 மணிக்கு வந்துட்டு 11:10க்கு கிளம்பும் அப்படின்னு ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக வந்துடும். இன்றைக்கி 11 மணிக்கு வர்றதுக்கு பதிலாக 10:54க்கு வந்திருக்கிறது. அப்படி வரக்கூடிய ட்ரெயினானது இன்ஜின் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது.
இப்போது நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்குங்க. இந்த திருச்சிராப்பள்ளியில் 1வது நடைமேடையில் தான் இந்த ட்ரெயினானது இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தயாராக இருக்கக்கூடிய இன்ஜின்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது நம்ம வரும்போது அந்த இன்ஜின் ஷாட் அப்படிங்கிறத நம்மளால் கவர் பண்ண முடியலை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே லோகோ தான் திரும்பவும் இந்த சைடு இருந்து இழுக்குமா அல்லது வேறு ஒரு லோகோவை மாற்றுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கோயம்புத்தூர்லேருந்து டெல்டா வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த அற்புதமான ரயில் பயணத்தில் அன்ரிசர்வ்டு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க. அன்ரிசர்வ் பயணம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. இப்போது மார்ச் மாதத்தில் மிடில் நம்ம இருக்கோம். அதுலேயுமே நேற்று நான் ஃபோன் வாங்கின தேதி அப்படிங்கிறது மார்ச் 11. என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகவும் அதே நேரத்தில் மறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது தான் நிச்சயமாக இருக்கிறது. அது என்ன மறக்க முடியாத நாள், மறக்கக்கூடிய நாள் அப்படின்னா, நல்லது நடந்தது அந்த நாளில் தான், கெட்டது நடந்ததும் அந்த நாளில் தான். சரி, நடந்து போச்சு, இன்னும் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. இப்போது திருச்சியில் இருந்து புறப்பட்ட நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் வரும். தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் வந்து கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது பொன்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொன்மலை அப்படிங்கிறது திருச்சியை பொறுத்தளவு மறக்க முடியாத ஒரு ஏரியாவாக பார்க்கப்படும். இந்த பொன்மலை அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த கேடி பில்லா கில்லாடிறாங்க அப்படிங்கிற படத்தில் காப்பிரைட்ஸ் எதுவும் கொடுத்துட வேண்டாம், நான் அங்கே இருந்த காட்சிகளை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பொன்மலை ரயில்வே ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கும். அதில் தான் காட்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக படமாக்கப்பட்டிருக்கும். சரி, இதில் ஃபேர் எவ்வளவு அப்படின்னு நான் சொல்லிடுறேனே. கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னா நார்மலாக ரிசர்வ் பண்ணிங்க அப்படின்னா 190 ரூபாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரிசர்வ் பண்ணிங்கன்னா 190 ரூபா உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே இது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதெல்லாம் பொன்மலை வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடிய தகவலுங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம திருச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி ஆக ஆரம்பிச்சோம். திருச்சி மிகப்பெரிய ஜங்ஷனில். ஸோ அப்படி இருக்கிறதுனால திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பற்றியும் நம்ம பேசி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில். சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தீவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய கோயிலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் நம்ம இன்டீரியலாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக பச்சைமலை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ திருச்சியில் வந்து நம்ம இறங்கிட்டோங்க. திருச்சியில் ஒரு 20 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இந்த 20 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் ஆனது மீண்டும் திருச்சியிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த திருச்சி அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து 241வது ரயில் கிலோமீட்டராக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. 241வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு நாய்களினுடைய தொல்லை தாங்கலை. தினமும் 11 மணிக்கு வந்துட்டு 11:10க்கு இங்கேருந்து கிளம்பணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் கிளம்புனது 11:20க்கு மட்டும்தான். ஏன்னா நிச்சயமாக 10 நிமிஷம் கேப் அப்படிங்கிறது நிச்சயமாக பத்தாது. ஏன்னா லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறதுனால இந்த லோகோவை கலட்டி பின்னாடி மாட்டணும், அதுக்கப்புறம் ரயிலை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். இப்போது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் திருச்சியிலிருந்து நம்முடைய ரயிலானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இங்கேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொன்மலை நிறுத்தம்லாம் கிடையாதுங்க. சும்மா ஏதோ அன்அஃபீஷியல் ஹால்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தஞ்சாவூர் தான். தஞ்சாவூருக்கு அப்புறம் பாபநாசம், கும்பகோணத்துக்கு அப்புறம் மயிலாடுதுறை அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குது. இப்போது தஞ்சாவூர் வரைக்குமே நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்லேருந்து ஒரு ட்ரெயின் வரும். வந்தாலுமே இரட்டை பாதை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு குழப்பமே இல்லை. ஆனால் தஞ்சாவூருக்கு அப்புறம் நிச்சயமாக நமக்கு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால இந்த குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பாதி பேருக்கு குழப்பம் என்ன அப்படின்னா முன்னாடி வந்துட்டு இருந்த ட்ரெயின் எதுக்காக பின்னாடி போகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு இந்த லோகோனா என்னென்னு தெரியல, லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறதுனா என்னென்னு தெரியல. இப்போ நம்ம வந்த பாதையிலேயே கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் பொன்மலை வழியாக டைவர்ட் ஆக போகிறதுக்கான ஒரு அறிகுறியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியலை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் பயணம் சிறப்பாக போயிட்டுருக்கு.
திருச்சியில் நாய்களின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிறைய தியாகங்கள் அப்படிங்கிறத பண்ணி தான் இந்த பயணம் அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா சீரடிக்கு நிச்சயமாக நம்ம போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. தமிழில் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இருக்கிறது, அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து. நீங்கள் எந்த ஒரு கடவுளை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக அந்த கடவுள் உங்களை கூப்பிடணும். கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் அவனை பார்க்க முடியும். அந்த வகையில் பல்வேறு குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சுங்க. உழவன் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கம்மியாயிருச்சு. நாகர்சோல் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸில் ஆர்ஏசி 69 இருந்தது, 62 வரைக்கும் வந்துருச்சு. எப்படி நமக்கு சீட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மைசூர் வரைக்கும் வரக்கூடிய அந்த ட்ரெயின்லேயும் டிக்கெட் கம்மியாயிருச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மைசூரில் இருந்து நம்ம அந்த திம்பம் மலைப்பாதைகள் வழியாக ஈரோடு வந்து, ஈரோட்டில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் திருநெல்வேலி வழியாக இயங்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸில் பயணிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது எனக்கு இருந்தது. அத்தனையும் தவிடுபடையாயிருச்சு ஒரே ஒரு திருட்டு பையனால். திருட்டு பையிலே சொன்னதை கேளுடா அப்படிங்கிற மாதிரி எத்தனை பட்டுக்கோட்டை வந்தாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை ஆஃப் பண்ணி தொலைஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜிபேவை கொஞ்சம் லாக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரியான பல்வேறு, நான் அதனால தான் முன்னாடியே அமௌண்ட் எடுத்துட்டேன். இப்போது நான் இல்லாமல் இன்னொரு நண்பருக்கும் செல்ஃபோன் அப்படிங்கிறது தொலைஞ்சிருந்தது இல்லையா, அவருக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸும் இதாக இருந்தது. நிச்சயமாக உங்கள் அமௌண்ட்டை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் செல்ஃபோன் காணாமல் போச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வச்சிடாதீங்க. நீங்கள் என்ன தான் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இப்போது ரிங் ஆகும்போது நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பல்வேறு படத்தில் இந்த ஷார்ட்ஸு வீடியோ இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் தாங்க அந்த டவர் இருக்கும், ஆனால் 1000 பேர் செல்ஃபோன் வச்சுருப்பான், நம்ம போய் எப்படி இது பண்ணுறது. அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஓப்பனாகவே சொன்னார், இதே அக்யூஸ்டு இது பண்ணுறது அப்படின்னா 4-5 பேரை போட்டு நம்ம இது பண்ணலாம், இதுக்கெல்லாம் பெருசாக பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னார். ஓப்பனாகவே பேசினார்னு வைங்களேன். ஸோ இதிலிருந்து என்னுடைய செல் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தஞ்சை பகுதியில் அறுவடை அப்படிங்கிறது நிச்சயமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அறுவடை பணிகள் எல்லாமே முடிஞ்சு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது தஞ்சாவூர் சந்திப்பு அப்படிங்கிற சந்திப்புக்கு வந்துட்டோம். இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது பல்வேறு வீடியோக்களுக்கு நமக்கு அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து நிறைய வீடியோக்கள் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இந்த தஞ்சாவூரில் இருந்து இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது இதோட முடியுதுங்க. இதுக்கடுத்து இங்கேருந்து ரூட்டு பிரிகிறது அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சியிலிருந்து நம்ம வந்த பாதை இந்த பாதையும், கும்பகோணம் வழியாக விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய பாதையும், அதே மாதிரி இங்கேருந்து நீடாமங்கலம் போய் அங்கேருந்து திருவாரூர் செல்லக்கூடிய பாதையும், நீடாமங்கலத்தில் இருந்து தான் மன்னார்குடிக்கு பிரியுது. ஆக மொத்தம் 3 பாதைகள் பிரியக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்கக்கூடியது தஞ்சாவூர் சந்திப்பு. இந்த தஞ்சாவூரை பொறுத்தளவு சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில், இங்கே சதய விழா அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக நடக்கும். அந்த சதய விழாவில் ராஜராஜ சோழனினுடைய பெருமைகள் அப்படிங்கிறது ரொம்பவும் புகழப்படும். இந்த ட்ரெயினில் நான் பார்த்த வரைக்குமே அதிகப்படியான மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறது தஞ்சாவூரில் இருந்து தான். ஏன்னா பல்வேறு ஸ்டேஷன்லையும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அங்கே இருந்த ஆட்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஆட்கள் இந்த ட்ரெயினில் இருந்து தான் இறங்கி போய்கிட்டு இருக்காங்க, இந்த ட்ரெயினில் இருந்து இந்த ஸ்டேஷனில். ஆக இந்த கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கு அதிகப்படியான மக்கள் எந்த ஊரில் இருந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது தஞ்சாவூராக தான் இருக்கும். தஞ்சை பகுதி மக்கள் ஏன் அதிகப்படியான ட்ரெயினை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு நிச்சயமாக புரியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் இருந்து இயக்கப்படக்கூடிய இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லணும் இல்லையா. ஜனவரி மாதம் இந்த ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது, 20ஆம் தேதி 2003 அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு இப்போதைக்கு 23 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக இயங்க கொண்டிருக்கிறது. முன்னாடி இது வந்து ஐசிஎஃப் கோச்சாக ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போது டிஎல்எஃப் கோச்சிலிருந்து எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே தெரியும் அந்த புது வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகளோடு இந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ரயிலில் பயணித்த திருப்தி அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்குது. தஞ்சாவூர் தாண்டோன்னா சிங்கிள் லைன் அப்படிங்கிறது
ஆகிடுதுங்க. இப்போது இந்த பகுதியை பொறுத்தளவு சுற்றி வரும் மலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாதுங்க. இப்போ நார்மலாக நீங்கள் மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்திலே வெப்பமான பகுதி அப்படிங்கிறது வேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி மலைகள் இருந்தாலுமே அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த நாற்று அப்படிங்கிறது நட்டிருக்காங்க. என்னதான் வெப்பமான பகுதியாக இருந்தாலும் காவிரியால் வளம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பகுதியாக இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முப்போகமும் நெல் விளைச்சல் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் நெல் களஞ்சியமாக இந்த தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவலாகத்தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த தஞ்சாவூருக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. தஞ்சாவூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து 291 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்கிறது. இங்கே நம்ம ட்ரெயினானது தினமுமே பிற்பகல் 12:02 மணிக்கு வரணும். அதாவது மத்தியானம் 12:02 மணிக்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் இங்கே நின்றுட்டு 12:04க்கு கிளம்பணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7 நிமிட தாமதமாகத்தான் வந்திருக்கிறது. 12:11 மணிக்கு இங்கே வந்திருக்கிறது. அங்கே வந்து இந்த ரயிலானது ஒரு 3 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது முக்கியமான ஸ்டாப்பிங் எல்லாம் கிடையாதுங்க. இந்த ஸ்டேஷனை கடந்து நம்ம ரயிலானது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பல்வேறு ஊர்கள் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரிகிறது. திட்டையா ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதை தாண்டோன்னா சில இடங்களில் அறுவடை முடிந்த வயல்களையும் நம்மால் பார்க்க முடியுது. அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய வயல்களையும் பார்க்க முடியுது. இப்பொழுது தான் விளைச்சலுக்கு தயாராக இருக்கக்கூடிய வயல்களையும் பார்க்க முடிகிறது. இதை தாண்டிட்டு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபநாசம் தான். ஆனால் பாபநாசத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் ரொம்ப வேகமாக கடந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பாபநாசம் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இது வரைக்குமே வரலை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஷனுக்கான பேரை பார்த்தீங்க அப்படின்னா பண்டாரவடை அப்படின்னு போட்டிருக்குங்க. அது என்ன பண்டாரவடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டார ஓடை அப்படிங்கிறது தான் பின்னாளில் மருவி பண்டாரவடை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஆகியிருக்கிறது. இந்த கும்பகோணம் பகுதி அப்படிங்கிறது நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னா நிறைய சுற்றுலாத்தலங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய பகுதி. மகாமகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழா அப்படிங்கிறது இங்கே நடக்கும். அதே மாதிரி கும்பமேளா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழா அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் நம்ம இன்னும் கும்பகோணத்துக்கு வரல. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாபநாசத்துக்கு தான் வந்திருக்கோம். பாபநாசத்துக்கு வரும்போது ஏன் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த பகுதி தான் கோயில்களின் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லணும். இங்கேருந்து ஆரம்பித்து திருநாகேஸ்வரம், சுவாமிமலை, இன்னும் எத்தனையோ கோயில்கள் அப்படிங்கிறது இந்த பாபநாசத்தில் இருக்கிறது. தினமுமே நம்முடைய ட்ரெயினானது இங்கே நின்று தான் போய்கிட்டு இருக்கு. பாபநாசத்துலேருந்தும் நம்ம கிளம்பியாச்சு. இந்த பாபநாசம் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி வரக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது. 316வது கிலோமீட்டரில் கோயம்புத்தூரில் இருந்து இருக்கக்கூடிய இந்த நிலையத்திற்கு வழக்கமாக நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 12:24க்கு வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் 12:25க்கு இங்கேருந்து புறப்பட்டு செல்லணும். ஆனால் ஒரு நிமிஷம் தான் நிற்குமா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் ஆள் இறங்குறது ஏறுறது இதை பொறுத்து நிச்சயமாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த பாபநாசத்தில் எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க, இன்னும் அடுத்த ட்ரெயினுக்கு பின்னாடி வரக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸுக்கு எத்தனை பேர் காத்திருக்காங்க, இந்த உட்காந்துருக்கிறவங்களாம் நிச்சயமாக காத்திருக்கிறவங்களாக தான் இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம் தாமதமாக நம்ம ட்ரெயினானது இங்கே வந்திருக்கிறது. 12:41க்கு வந்துட்டு 12:43க்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கிறது. இதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் தான். இந்த கும்பகோணம் ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நிறுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் நீங்கள் பேசஞ்சர் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா சுவாமிமலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிறுத்தமாக பார்க்கப்படும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கும்பகோணம் பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே வயல்வெளிகளை தாண்டி அதிகப்படியான அந்த தென்னை மரங்களையும் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியுங்க. எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூருக்கு அடுத்து அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த கும்பகோணம் ரயில் நிலையம்தான். இந்த கும்பகோணத்தில் நமக்கான நிறுத்தம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் வழக்கமாக ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நிற்கக்கூடிய ட்ரெயின் இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கின்னு இல்லை ரெகுலராகவே இந்த ட்ரெயின் இங்கே ஒரு 10 நிமிஷம் நின்று தான் போகும். காரணம் என்ன அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்காக தாங்க. தினமுமே 12:35 மணிக்கு மயிலாடுதுறையில் இருந்து புறப்பட்டு கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியாக செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ட்ரெயின் வரணும். ஏன்னா இது சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி என்னமோ தெரியல சோழன் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்கு. அப்படி வர்றதுனால நம்ம இன்னொரு நிறுத்தத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நிச்சயமாக இந்த ட்ரெயின் போன உடனே நம்ம கிளம்பிடலாம்.
இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெயினில் நம்ம ஏற்கனவே பிளாகும் பண்ணியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் திரும்ப பார்க்கும்போது நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்போது கும்பகோணத்திலிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. இந்த கும்பகோணம் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து 330வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் இப்போ மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் 2 பிளாட்ஃபார்ம்கள், அந்த 2 பிளாட்ஃபார்ம்களுக்கும் இடையில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்கிறாங்க. வழக்கமாக இங்கே இந்த ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 12:36க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 12:38க்கு இங்கேருந்து புறப்பட்டு செல்லணும். ஆனால் இன்றைக்கி இந்த ட்ரெயின் இங்கே வந்ததே லேட்டு. ஏன்னா 1:01க்கு வந்துட்டு 1:10 மணிக்கு கிராஸ் ஆக வேண்டிய, இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துருக்கக்கூடிய அந்த ட்ரெயினுக்காக நம்ம காத்துட்டு இருந்துட்டு 1:15 மணிக்கு தான் இங்கேருந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்களேன். இப்போது இந்த கும்பகோணம் ரயில் நிலையத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் இறுதியாக முடிக்கக்கூடிய மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். அந்த மயிலாடுதுறை ஜங்ஷனில் இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கமாக 1:50 மணிக்கு போய் சேரணும். என்ன வேகத்தில் போகுதுன்னு பாருங்களேன். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் வரல. சோழன் வராததுனால கோவையிலிருந்து வரக்கூடிய இந்த சேரனுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். குத்தாலம் இந்த மாதிரியான சின்ன சின்ன நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் இருக்கும். அதையெல்லாம் நிற்காமல் கடந்து போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதை தாண்டி ஒரு அற்புதமான பயணம் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் நமக்கு அமைச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்ரிசர்வ்டு பயணிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதுவே நார்த்தில் இந்த ட்ரெயின் ஓடி இருந்துச்சு அப்படின்னா அன்ரிசர்வ்டில் பயணிகள் கூட்டம்ங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரிசர்வ் பண்ணி போகும்போதே ஏறி உட்காந்துக்கிடுவானுங்க. இதில் அந்த நார்த் இந்தியன்ஸ் இதெல்லாம் சும்மா விட்டு வைப்பாங்க. எப்படியோ இங்கே சவுத் இந்தியாவில் ஓடுறதுனால இந்த ட்ரெயின், தென்னிந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ஓடுறதுனால இந்த ட்ரெயின் ஒரு நல்ல ரயிலாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டிய விஷயந்தான். அதே மாதிரி கிளீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பராக தாங்க இருக்குது. எந்த ஒரு குழப்பமே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. இந்த பகுதி எல்லாமே டெல்டா, காவிரியால் வளம் பெறக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இப்போது மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இது மாதிரியான நிறைய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. தமிழகத்தில் 2 ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ், இன்னும் சொல்லணும்னா ஒரே ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இது மட்டும்தான் 23 ஆண்டுகளை கடந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி. இந்த மயிலாடுதுறையில் 3வது அல்லது 4வது பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயினானது போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள், இது எல்லாம் தாண்டி தான் நம்முடைய பயணங்கள் அப்படிங்கிறதுமே போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் எனக்கு நிச்சயமாக என்னை புரிந்து கொள்ளாதவர்கள், என்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரையும் தாண்டி புதிதாக வரக்கூடிய உறவுகளாக உங்களை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தோடு நான் போயிட்டுருக்குங்க. ஏன்னா நான் ஒரு தனியாள் அப்படிங்கிறது கிடையாது. எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. உங்களை சப்போர்ட் பண்ணி தான் நானும் இருக்கேன். உங்களுடைய ஆதரவோடு தான் இந்த பயணம் அப்படிங்கிறதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இந்த மயிலாடுதுறை ஜங்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தாகணுங்க. வழக்கமாக ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. 1:45 மணிக்கு வர வேண்டிய நம்ம ட்ரெயின் இப்போ போகக்கூடிய நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா 1:42க்கு போகும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே போகுது, இதுக்கு எதுக்கு ஸ்லாக்கிங் டைம் அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி ஏற்பட்ட தாமதம். ஆனால் வழக்கமாக இந்த ட்ரெயினானது 1:20 1:25க்கெல்லாம் போய் சேர்ந்துடுறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம வந்த நேரம் நம்ம நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் லேட்டாக வந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. கோயம்புத்தூர்லேருந்து 262வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை ஜங்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய ஜங்ஷன். மாயவரம் அப்படின்னு ஆரம்பத்தில் அறியப்பட்டது, மயூரம் அப்படின்னு இன்னும் புராண காலங்களில் சொல்லப்படுகிறது. இந்த மயிலாடுதுறையை சுற்றி நிறைய கோயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த மயிலாடுதுறையிலிருந்து இப்போதைக்கு பிரியக்கூடிய அந்த ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து பேரளம் வழியாக காரைக்கால் போகிறது, அது ஓப்பன் ஆகிட்டு. அதே மாதிரி பேரளம் வழியாக திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் வரக்கூடிய பாதை, அந்த 2மே ஒன்று தான் வைங்களேன். அதே மாதிரி கடலூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பாதை, தஞ்சாவூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பாதை, இந்த 3 பாதைகளும் பிரியக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த மயிலாடுதுறை ஜங்ஷன் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் நம்ம ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தெரில, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்த பயணம் அப்படிங்கிறது ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் இருந்தது. பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு அப்புறம் நம்ம சென்னையிலேருந்து ஓங்கோல் வரைக்குமே ஸ்ரீசைலம் போகிறதுக்காக இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸை நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அதுக்கடுத்து தமிழகத்தில் இயங்கக்கூடிய இந்த ரயிலை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்தது. அப்போது வந்து இது பழைய பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டது. இப்போது புதிய பெட்டிகளாக மாற்றப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நம்ம பயணித்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி. மயிலாடுதுறை சந்திப்பு அப்படிங்கிற அந்த போர்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பயணிகள் ரயில் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது. இங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் ஆகட்டும், அல்லது இங்கே இருந்து திருவாரூர் வரைக்கும் ஆகட்டும், நிறைய ரயில்கள் இயக்கப்படுகிறது. இது எந்த ட்ரெயின் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா போர்டெல்லாம் அவுத்து வச்சுட்டாங்க. இந்த இதுலேயே கொஞ்சம் நடந்து போனால் ஒரு டெமோ வகையிலான ரயிலும் கூட நிற்க வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மயிலாடுதுறைக்கு இது வரைக்கும் மயிலாடுதுறை வழியாக நான் நிறைய ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். இரவு நேரத்தில் ஆகட்டும் அல்லது பகல் நேரத்தில் ஆகட்டும். இதோ முதல் முறையாக மயிலாடுதுறையில் கால் எடுத்து வைக்க போகிறேன். வச்சாச்சுங்க. இந்த ட்ரெயினை பார்த்தாச்சு, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம ட்ரெயினையும் பார்த்தாச்சு. வாங்க. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜன்சதாப்தி விளாகை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நாளாகும்னு நினச்சோம், ஆனால் எந்த சூழ்நிலையில் இந்த பயணம் அமைஞ்சது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.